மக்களே, நல்ல பண்பினை பெற்ற அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் உள்ள இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்கள் அப்துல் ரஷீத். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடு நம்ம திருச்சி எடமலைப்பட்டி புதூரில் இருக்குங்க. சரிங்களா? பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்பவே பக்கம்தாங்க. உங்களுக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்கும். சரிங்களா? ரோட்டிலேருந்து பார்த்தோம்னா ஒரு 200 மீட்ரு தான். சரிங்களா? 1200 சதுரடி லேண்ட் ஏரியாவுக்கு 1800 சதுரடியில் கீழேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோருங்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. தெற்கு பார்த்த வீடுங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து கட்டி 15 வருஷம் ஆகுதுங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டி 6 வருஷம் ஆகுதுங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் 2 பெட்ரூம் இருக்குங்க. சரிங்களா? 90 லட்சம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நெகோசியபிள் தான். இங்கேருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கோவில், மஸ்ஜித் எல்லாமே பக்கம் தாங்க. மெயினாக பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் தாங்க. அதே மாதிரி ஏற்கனவே இயங்கிட்டு இருந்த திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டும் 2 கிலோமீட்டர் தாங்க. உடனே வாங்க, வாய்ப்புடைய வாடிக்கையாளர் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் கால் பண்ணிவிட்டு வாங்க. சொந்தக்காரங்களுக்கு, நண்பர்களுக்கு என்னுடைய ஓனருக்காக இடம் பார்க்குறேன்னு சொல்லி தயவுசெய்து வர வேண்டாம். ரொம்ப அதாவது நம்ம திருச்சியில் எடமலைப்பட்டி புதூரில் ப்ரைமான லொக்கேஷனில் மெயின் ரோட்லேருந்து 200 மீட்டரில் இந்த மாதிரி 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 18 சதுரத்தில் இந்த மாதிரி ஒரு வீடு, அதாவது கீழே ஒரு ஃபேமிலி இருக்கலாம், மேலே வந்து 2 ஃபேமிலி இருக்கலாம். புரியுதுங்களா? மேலே எப்படி செட்டப் இருக்குனாக்க ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூமு, டாய்லெட், பாத்ரூம் தனி. அதே மாதிரி இன்னொரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, கிச்சனு தனியாகவே இருக்குது. ஆனால் அது 2க்கும் இடையில் செவர் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு ரொம்ப அண்ணன் தம்பிங்க ரொம்ப கொஞ்சம் ஒன்றாவே இருக்கணும், ஆனால் சமையல் மட்டும் தனியாக செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். சரிங்களா? கீழே 2 பெட்ரூமு, மேலே மேலே 2 ஃபேமிலி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி செட்டப்பில் இருக்குங்க. 90 லட்சம் சொல்கிறாங்க. நெகோசியபிள் தான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக திருச்சியில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஏதாவது ஏற்கனவே ஒரு சொத்து இருக்குது, அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அதை விற்றுட்டு தான் இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ வந்து பார்க்குறதுக்கு வர வேண்டாம், கால் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நம்ம திருச்சியில் எடமலைப்பட்டி புதூரில் தான் நமக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த விலை ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும் தயவுசெய்து கால் பண்ணிட்டு வாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து இவ்வளோ ஒரு 200 மீட்டரில் இந்த மாதிரி ஒரு 1200 சதுரடிக்கு 18 சதுரத்தில் இந்த விலை ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விலை கிட்டத்தட்ட உங்களுக்கு ஓகேனா மட்டும் நமக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக ப்ரைஸ் நெகோசியபிள் இருக்குது. ஓனர்கிட்ட டேரெக்டாக பேசிக்கலாங்க. இது வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஃபுல்லாக டைல்ஸ்லாம் ஒட்டி ரொம்ப பக்காவாக இருக்குங்க. சரிங்களா? கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. நான் உள்ளே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு உண்மையிலே மறந்து போயிட்டேன். ஏன்னா மிகைப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மிகைப்படுத்தி சொல்லக்கூடாதுன்னு தான் நினைப்போம். ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டி 2 கிச்சனு, தனித்தனி பெட்ரூமு அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இதை ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் பார்த்துட்ருக்கோம். அதேமாதிரி நம்ம மீடியேட்டர் தாங்க. ஏற்கனவே மீடியேட்டர் மூலமாக தான் வந்திருக்குங்கிறதுனால இந்த இடம் விற்பனை செய்து கொடுக்க இன்னொரு மீடியேட்டர் கட்டாயம் தேவைப்படாதுங்க. 2% கமிஷன் கட்டாயம் கொடுக்க வேண்டும். அதேமாதிரி ரெடி கேஷ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை கொடுக்கப்படுங்க. இல்லை லோன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஏதோ கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அல்லது ப்ரைவேட்லனா ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, நமக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது, இம்மீடியட்டாக நமக்கு சிவில் ஸ்கோர்லாம் கரெக்டாக இருக்குது, இம்மீடியட்டாக லோன் கிடைக்கும் அப்படிங்கிறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது ஐடி ஃபைல் பண்ணுறவங்களும் நமக்கு லோன் எலிஜிபிள் இம்மீடியட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். இல்லை ஒரு இது பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓல்டு ஹவுஸுங்கிறதுனால ஒரு ஆல்மோஸ்ட் 50% தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஒரு 40 லட்ச ரூபா லோன் கன்ஃபார்மாக நமக்கு கிடைக்கும் இமீடியட்டாக ப்ராசஸ் பண்ணால் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். ரெடிகேஷ் பண்ணுறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுங்க. ரொம்ப அற்புதமான இடங்க. திருச்சியில் மெயினான இடத்துல 90 லட்சத்துக்கு, அது நெகோசியபிள் தான். சரிங்களா? 90 லட்சத்துக்கு கீழே